ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் பொரியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான பொரியல் தான். நம்ம எப்பயுமே நார்மலாக செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காயை எடுத்து வெட்டியிருக்கேன். இது போல் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக வெட்டினா தான் அவரைக்காய் பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பொரியலில் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். சீரகத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான், கிளறினதுமே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் எப்பயும் போல் தூவிடலாம். நீங்கள் நார்மலாக பண்ணுற பொரியலில் இது போல் கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த பொரியலோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு அவரைக்காய் பொரியல் ரெடி.